நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ன்றது ஒரு கிட்னி தொந்தரவு. பட் இது கிட்னி ஃபெயிலியர், கிட்னி வேலை செய்யல அது மாதிரி கிடையாது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது ஆரம்பித்து 1 வாரம் 2 வாரம் அப்படின்ட்டு கிடையாது. இதோட ட்ரீட்மெண்ட் பொதுவாகவே ஒரு 3 மாதம் கொடுப்போம். அதை கரெக்டாக எடுத்துக்கணும், மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். மெடிசன்ஸ் எடுத்துக்கிறப்போ சில வேக்சின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது கரெக்டாக உங்களோட குழந்தைகள் டாக்டரை பார்த்து நீங்கள் கேட்டு கரெக்டாக இந்த தடுப்பூசியெல்லாம் போடக்கூடாதுன்றதை போடக்கூடாது. அண்ட் சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அந்த வீக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் உப்பு அதிகமாக இருக்கிற பொருட்களை தவிர்த்துக்கணும். அந்த டைமில் மட்டும் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கணும். மற்ற நேரம் அவங்க வீக்கம்லாம் கம்மி ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா எடுத்துக்கலாம், உப்பு நார்மலாக எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய ப்ரோட்டீன், புரத சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் நிறைய அந்த டைமில் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது.